परंपरायै नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते श्रीनिवास महादेशिकाय नमः। भारतः पंचमो वेदः என்று மகாபாரதத்தை பெரியோர்கள் கூறுவார்கள். அதிலே வியாசர் காயத்தினுடைய பெருமை ஒரு பதத்தினாலே சொல்றார். ஒரு ஸ்லோகம் பீஷ்ம பர்வதத்துல பீஷ்ம பர்வணியில 43வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். கீதா கங்காச்ச காயத்ரி கோவிந்தேதி கோவிந்தேதி ஹிருதி ஸ்திதே சதுர்ககார சம்யுக்தா புனர்ஜென்ம நவித்யதே அப்படின்னு இருக்கு. இந்த காயத்ரி பெருமை ரொம்ப முக்கியம். காயத்ரி 4 வேதம், இதிவேதாஸ்திரி 4 வேதம்னு சொல்லுவா. அது 3 வேதம் தான் முக்கியம். இதிவேதாஸ்திரேஸ்திரி அப்படின்னு சொல்ற 3 வேதம் ரிக்யஜுஸ்தாம அப்படின்ற 3 வேதங்கள். அதுல எம்பெருமான் 2 கைங்கரியம் கொடுத்தார். ஆக்ஞா கைங்கரியம் அனுக்ஞா கைங்கரியம்ன்றது 2. அகரஹ சந்தியாம் உபாசீதா அப்படின்னு சந்தியை திரிகால சந்தியாவந்தனத்தை பண்ண வேண்டும். அதுதான் நமக்கு ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபம்னா 3 வேதங்கள் பாராயண பண்ண பலன் காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால்தான் ஜென்மாந்தர கிருதம் பாபம் வியாதி ரூபேன பாததே தச்சாந்தி ரௌஷதைர் மந்திரைஹி ஜப ஹோமார்ச்சனாதிபிஹி அப்படின்னார். இந்த ஜபம் இது ரொம்ப முக்கியம். எந்த ஜபம்னா காயத்ரி ஜபம் தான். காயத்ரி காட்டிலும் உயர்ந்த மந்திரம் கிடையாது. ஏன்னா நான் 3 வேத சாரம், அந்த 3 அவயவங்களை கொண்டது இந்த காயத்ரி மந்திரம். ஒன்று பிரணவம். அந்த பிரணவத்துல அகார உகாரம் அகாரம் இருக்கு. அந்த வியாகிருதி பூ புவஸ்வகான்று அப்புறம் தத்சவித்து இந்த 3 அவயவங்களை கொண்டதுதான் இந்த காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் யாவனொருவன் ஜபம் செய்கிறானோ பலவித இன்னல்களிலிருந்து பாபங்களிலிருந்து விடுபடுகிறான் என்று புராண வச்சனம், வேத வச்சனம், இதிகாச வச்சனங்கள், பெரியோர்களுடைய சிஷ்டாச்சாரம் இப்படி எல்லாம் காயத்ரியுடைய பெருமையை பேசுகிறார்கள். அதுல அர்க்க மண்டல மத்தியஸ்தம் சூரியகோடி சமப்பிரபம் பிரம்மாதி சேவிய பாதாப்ஜம் நவமி பிரம்ம ரமாசகம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடியவன் சவிதா தேவதை. அந்த சவிதா தேவதையை நாம் வணங்கினோமானால் திரிகாலம் பிராத்தசவனம், மாத்தியான்னிக சவனம், சாயம் சவனம் என்று சொல்லக்கூடிய 3 காலங்களிலும் இந்த காயத்ரியை யாவனொருவன் பலவிதங்கள் 108 28 தசாவரம் பின்னாடி பேச போறேன். ஆகினாலே அதை நன்கு ஜபம் செய்ய வேண்டும். அந்த இந்த காயத்ரி மந்திரமானது 4 வேத சாரம். இந்த சாரம் நமக்கு எல்லாரும் அசாரமா போயிடுச்சு. ஏன்னா இது அனுஷ்டானம் பண்றது இல்லை. அதே பாருங்க, நமக்கு புனர்ஜென்ம நவித்தியதேன்னு சொல்லிட்டான். ஏன்னா பெருமாளையே சொல்லுவோம், டோலாயமானம் கோவிந்தம் மஞ்சஸ்தம் மதுசூதனம் ரதஸ்தம் கேசவந்திரிட்வா புனர்ஜென்ம நவித்தியதேன்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி கீதா, அந்த கீதா கீதான்னு சொன்னாலே ஒரு தனி அழகு. அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணான். உபலட்சணம் எல்லா ஜீவர்களுக்கும் அதை எடுத்துக்கணும். அந்த உபதேசம் அங்க மல நிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசிஷ்ணாதா சம்சார மலநாசனம் அப்படின்னு அந்த கீதையினுடைய பெருமையை சொல்றார். அதே மாதிரி இந்த கங்காச்ச வியத் விஷ்ணு பதம் வாபி அப்படின்னு சொல்றோம். அந்த ஆகாசத்திலேருந்து எம்பெருமான் திருவடியிலேருந்து இந்த கங்கை வந்தது. அதனால
வாம பாதாங்குஷ்ட வினிஸ்ருதா, எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து அந்த கங்கையினுடைய பெருமை. அப்புறம் காயத்ரி, காயந்தம் திராயதே இது காயத்ரி. அப்ப காயத்ரி என்னென்ன பாவத்தை எல்லாம் போக்கடிக்கிறதுன்றது பின்னாடி பேச போறோம். அதனால இந்த சதுர்வித ககாரம் கோவிந்த காம் விந்த தீதி கோவிந்தகா, அந்த கோவிந்த சப்தமானது 10 அவதாரத்தையும் சொல்லக்கூடியது. அந்த 10 அவதார பெருமையை சொல்லக்கூடிய அந்த கோவிந்தனை இந்த காயத்ரியையும் கங்கையையும் அந்த கீதையையும் யாவனொருவன் இந்த ஹிருதயத்திலே வைத்துக் கொண்டானால், நினைத்துக் கொண்டானால், மனசாலே மனனம் செய்து கொண்டிருந்தானால் அவனுக்கு புனர்ஜென்மமானது கிடையாது. அப்பன்னா அந்த காயத்ரியுடைய மந்திரத்தை பெருமையை எப்படி பேசுகிறார் பாருங்க வியாசர். அதனால அந்த காயத்ரி எக்காரத்தை கொண்டும் நாம் விடக்கூடாது. அதுல எம்பெருமான் 2 அகரஹ சஞ்சாம் உபாசீதா, இதுதான் ஆக்ஞா கைங்கரியம். எம்பெருமான் நமக்கு பண்ணினது ஆக்ஞா கைங்கரியமான அகரஹ சஞ்சாம் உபாசித்தா, ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் 3 வேளையிலும் சந்தியை உபாசனம் செய்ய வேண்டும், காயத்ரியை உபாசனம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் பலவித நன்மைகள் நமக்கு பயக்கும் என்று பெரியோர்களுடைய மரபு. அதுவும் நமக்கு சிஷ்டாச்சாரம். அதனால ஆச்சார பிரபோ தர்மஹா ஆச்சாரதீதி ஆச்சாரஹா, யாரு பெரியோர்கள் வழிதான் நமக்கு முக்கியம். சிஷ்டாச்சாரானுமதி தான் அனுமதி, அதான் பிரமாணம், அதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னா ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சார, அந்த சதாச்சாரமான ஆச்சாரியனுடைய பெருமைதான் நமக்கு பிரமாணம். அதுதான் சிஷ்டாச்சாரமா. இந்த மாதிரி ஆன்மிகம் அன்னே பவம் ஆன்மிகம் அபிகமன உபாதான யுஜ்ஜ ஸ்வாத்தியாய யோக நிரதராய் பஞ்சகால பராயணராய் இருக்கக்கூடிய அதுல ஆக்ஞா கைங்கரியமான முதல் கைங்கரியம் ஜபம், சந்தியாவந்தனம் முக்கியம், திரிகால சந்தியாவந்தனம் முக்கியம். அது தேவதைகள்லாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் நம்ம ஆகாஷாத் பதிதந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னு சொல்லுகிறார் போல இங்க நமக்கு அங்க ஜபம் முக்கியம். அந்த ஜபத்தை நன்கு செய்ய வேண்டும். அந்த செய்தால் பலவித பாபம் கழியும் அப்படின்னு பெரியோர்களுக்கு அந்த மந்திரத்தினுடைய பெருமையும் சொல்லுகிறது. அதிலே காயத்ரி மந்திரமானது 3 அவயவங்களை கொண்டது. பிரணவம், வியாகிருதி, தத்சவித்து என்ற மந்திரம். இந்த 3 மந்திரங்களும் 4 வேத சாரங்கள். எப்படின்னா மனு கூறுகிறான், அகாரஞ்சாப்யுகாரஞ்ச மகாரஞ்ச பிரஜாபதி வேதத்ரயான் நிரபிருகது பூர்புவ சுவரதி. இந்த புவஹா சுவரிதி, இந்த 3 மந்திரம் இருக்கு, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ததித்ருசஞ்ச சாவித்ரியோ பரமேஷ்டி பிரஜாபதி திரிப்யேவத் வேதேப்யஹ பாதம் பாதமதூதுஹத் அப்படின்றார். ஏததக்ஷரமேதாஞ்ச ஜபே வியாஹிருதி பூர்வகம் சஞ்சயோர் வேதவித் விப்ரஹ வேத புண்ணியேன யுஜ்யதே வேத புண்ணியேன யுஜ்யதே. அதனால காயத்ரி மந்திரத்தின் முதல் பாகமான பிரணவம் 3 அக்ஷரங்களை கொண்டது. முதல் எழுத்து அகாரம் என்றும், 2வது எழுத்து உகாரம் என்று, 3வது எழுத்து மகாரம் என்றும் 3 எழுத்துக்களையுமே 3 வேதங்களாக காயத்ரி முதல் பாகமான பிரணவம் 3 அக்ஷரங்களை கொண்டது. 3 எழுத்து அகாரம் என்றும், 2வது உகாரம் என்றும், 3வது எழுத்து மகாரம் என்றும், எல்லா 3 எழுத்துக்களுமே பகவான் 3 வேதங்கள் இருந்து அதை நமக்கு ஒன்று சேர்த்து பிரணமாக செய்து வைத்தார் பகவான். ஆத்யந்தக்ஷரம் பிரம்ம த்ரையத்ர பிரதிஷ்டித ச குஹ்யோன்யஹ த்ரிவித்வேதஹ யஸ்தம் வேத ச வேதவித். அதனால இந்த 3 ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம்
பர்கோ தேவஸ்ய தீமஹி என்ற இந்த 3 மந்திரங்களின் பெருமை 3 வேதசாரம். முதல் பாதமானது ரிக்வேதத்திலிருந்தும் 2வது பாதமான யஜுர்வேதத்திலிருந்தும் 3வது பாதமானது சாமவேதத்திலும் ஒன்று சேர்த்து இந்த 3 வேதங்களினால் அத்தியனம் பண்ணி அதை பாராயணம் பண்ணினால் எந்த பலன் உண்டோ அந்த பலன் இந்த காயத்ரி ஜபம் செய்தால் உண்டு என்று மனு கூறுகிறான். காயத்ரிம் ஜெய்வ வேதாச்ச அப்படின்னு பலவிதமாக சொல்லுகிறார்கள். அந்த எப்படி ஸ்நானமானது பலவித ஸ்நானம் பண்ணிக்கிற சப்தவித ஸ்நானம் சொல்றோம். அதுல சங்கல்ப சூத்திர பட்டனம் அப்படின்னு சொல்லுவோம். அத அகமரிஷண சூக்தம் முக்கியம். ஸ்நானத்துல அபிகமனத்துல ஸ்நான காலத்துல சப்தவித ஸ்நானம் பண்றோம். அந்த ஸ்நானத்துல அகமரிஷணம் உயர்ந்த ஜலத்திலே நீர்நிலைகளிலே நாம் அவகாகனம் செய்யும் போது என்ன ஒரு மந்திரம் உண்டோ அந்த அகமரிஷண காட்டிலும் வேறு எந்த மந்திரத்தினாலையும் ஸ்நானம் செய்தால் பலன் கிடையாது. அதனால வியாகிருதி ஹோமத்தை காட்டிலும் உயர்ந்த ஹோமம் கிடையாது. ந வியாகிருதி பரம்ஹுதம் ந சாவித்ரியா பரம் ஜப்யம். சாவித்ரி காயத்ரி மந்திரை காட்டிலும் ஒரு ஜபமான ஒரு மந்திரம் கிடையாது. அதனால்தான் நான்னோதக சமந்தானம் நத்வாதஸ்யா விரதம் பரம் நகாயத்ரியா பரோ மந்திரா நமாதுர் தெய்வதம் பரம். காயத்ரியா நபரம் ஜப்யம் காயத்ரியா நபரம் தபஹ காயத்ரியா நபரம் தேயம் காயத்ரியா நபரம் ஹுதம் அப்படின்ட்டார். காயத்ரியை காட்டிலும் ஒரு உயர்ந்த தபசானது ஜபமானது கிடையாது. காயத்ரியான காயத்ரி தான் எப்ப சவித்ரு மண்டல தேயசதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான எப்பவும் சதா சர்வகாலமும் அவளை நினைக்க வேண்டும். யோதேவ சவிதாஸ்மாகம் தியோ தர்மாதி கோச்சராக பிரேரயத் தஸ்யத் பர்கஹ தத்வரேண்யம் உபாஸ்மஹேன்னு அந்த சூரியவர்த்தி நாராயணனான அந்த சர்வாந்தர்யாமியான நாராயணன் நினைத்துக் கொண்டு சவிதா தேவையோடு கூடிய இந்த சந்தியை காயத்ரி சந்தியா காலத்தில் இந்த காயத்ரி ஜபம் பண்ண வேண்டும். அவளை காயத்ரி மகாதேவியை தியானம் செய்ய வேண்டும். அதை காட்டிலும் ஹோமமானது உயர்ந்த ஹோமமானது கிடையாது. அதுல சஹஸ்ர பரமாம் தேவீம் சதமத்யாம் தசாவராம் உத்தமபக்ஷம் 1008 பண்ணணும் 3 வேளையிலுமே. அப்படி இல்லைன்னா 108வது பண்ணணும். அதுவும் முடியலன்னா ஒரு 10வது பண்ணணும் என்று பெரியோர்களுடைய பணிப்பர். அஷ்டோத்திர சஹஸ்ரம் வா சதமஷ்டோத்தரம் து வா ஜப்த்வா அஷ்டாவிம்சதிர்வாபி பீஜசக்தி கிரமாஜ்ஜபேத். இவ்வாறு செய்ய வேண்டும். இது பாரத்வாஜ கூறுகிறார். ஒவ்வொரு ரிஷிகள் இந்த பெருமையை கூறுகிறார்கள். அதனால்தான் ஸ்ரீமத் ராமாயணத்திலேயும் 24,000 அக்ஷரம் கொண்ட 24,000 ஸ்லோகம், அந்த 24 அக்ஷரங்களை கொண்டதாக அந்த ராமாயணத்தை பெரியோர்கள் சொல்லுவார்கள். சப்த காண்டங்கள், அதுல 24,000 ஸ்லோகம், அதுல 1000 ஸ்லோகத்துக்கு ஒரு எழுத்து தத்சவிதிர் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனः பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு அது ஏகபதா காயத்ரி, த்விபதா காயத்ரி, திரிபதா காயத்ரி, சதுஷ்பதா காயத்ரி, சப்தபதா காயத்ரி, ஷட்பதா காயத்ரி, சதுர்விம்சத்யக்ஷரா காயத்ரி என்று வேதங்கள் சொல்லுகிறது. இந்த 24 அக்ஷரங்களை கொண்ட காயத்ரி மகா மந்திரத்தை ஜபித்தால் பலன் பலவாறாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் அஷ்டோத்தரம் சஹஸ்ரம் வா சதம் அஷ்டோத்தரம் துவா ஜப்தா அஷ்டாவிம்சதிர்வாபி விஜசக்தி கிரமாஜபேத். ஆகினால 1008, 108,
28 அல்லது 28 அது மினக்குன்ன முன்கூறியபடியே 10வது பண்ணணும் என்று உத்தம பட்சம், மத்தியம பட்சம், அதம பட்சம், அதமாதம பட்சம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பட்சத்துல விபக்ஷம் இல்லாத சுபக்ஷமா நாம் காயத்ரி ஜபத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு பெரியோர்கள் சிஷ்டாச்சாரம் செய்தார்கள். ஆனா இந்த காயத்ரியுடைய செய்தால் பாபங்கள்லாம் விடுபடுறது என்று சொல்லுகிறார்கள். பிரதிகிரகாது, அன்னதோஷாது, பாதகாது, உபபாதகாது காயந்தம் திராயதே யஸ்மாத் காயத்ரீத்யபிதீயதே அப்படின்றார். பிரதிகிரகம், ஏன்னா பிராமணனுக்கு அறுதொழில் அந்தணர் வள்ளுவர். இப்ப அறுதொழில் அறுதொழிலா போயிடுச்சு. அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகம் என்று 6 தொழில் உண்டு. அது இப்ப அறுதொழில், இந்த தொழில் இல்லாததா பொறுத்து. அதனால இந்த அறுதொழில் அந்தனர் அறுதொழிலா போயிட்டார், தொழில் இல்லாதவர்களா போயிட்டார். அதனால அதெல்லாம் இல்லை, நமக்கு சொரூபம் சேயான் ஸ்வதர்மோ சேயான் ஸ்வதர்மஹா விகுணஹா. அதனாலே அதிலே நமக்கு ஏற்றமுடையவர்களாகவும் தேற்றமுடையவர்களும் மாற்றம் இல்லாமல் அதிலே சிந்தனையோடு இருக்க வேண்டும். அந்த காயத்ரி ஜபத்தை செய்ய வேண்டும். பிரதிகிரகாத், நாம் ஒரு பிரதிகிரகம் பண்றோம், அந்த பிரதிகிரகத்தினாலே அந்த பாபம் போகும். அன்னதோஷாது, சாப்பிடக்கூடாத இடங்களை சாப்பிட்றோம், அதனால இந்த காயத்ரி ஜபம் பண்ணால் பாபம் போகும். பாதகாத் உபபாதகம், மகாபாதகம் என்ன, உபபாதகம் என்ன, பஞ்ச மகாபாதகங்கள், அதுக்கு உபபாதங்கள்லாம் இதெல்லாம் போகக்கூடியது இந்த காயத்ரி மகா ஜபமானது. அதனால காயந்தம் திராயந்தே யஸ்மாத் காயத்ரி ஜபிதாயத்தே. யாவனொருவன் மனோவாக்காயங்கினாலே, ஏன்னா திரிவித கரணங்கள், முக்கரணம் சொல்றோம். வியாபாரம்னா செயல், மனசு, வாக்கு, காயம். மனசாலே காயத்ரியை நினைக்க வேண்டும், வாயினால் பாட வேண்டும், செயலினால் செய்ய வேண்டும், சரீரத்தினால் செய்ய வேண்டும். அதனால மனசு, வாக்கு, காயம் முக்கரணங்களினாலே இந்த காயத்ரியை வழிபட்டு அவன் அருள் பெற்றோமானால் இந்த உபபாதகம் என்ன, மகாபாதகம் என்ன, இந்த பாதகத்திலிருந்து நாம் விடுபடுவோம். இது என்பது தின்ன. அதனால்தான் காயத்ரி அபிதீயத்தே. அதனால காயந்தம். மேலும் சாந்தோக்கியோபனிஷத்துல ஒன்னு சொல்றது, ஸ்தேனோ இரண்யஸ்ய சுராம் பிபஞ்ச குரோஸ்தல்பம் அவாசயன் பிரம்மாச்ச ஏதே பதந்தி சத்வாரஹ பஞ்சமம் சாம் ஸ்தரைஹி இதி. அப்படி பஞ்சமம் சாரம் ஸ்தரைஹி இதி, ஸ்தைஹி இதி அப்படின்னு இருக்கு. அவன் இப்ப எல்லாரும் கொரோனா கொரோனா அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல சிஷ்டாச்சாரத்துல கை அலம்பிக்கோ, கால் அலம்பிக்கோ, நகத்தை கில்லாது, நகத்தை கடிக்காது, தலைய சொரியாது, எந்த காரியம் செய்தாலும் இந்த மாதிரி காலை தொடாது அப்படின்னு சொன்னா. ஏன்னா சிஷ்டாச்சாரம். ஏன்னா வெளியிலேருந்து போயிட்டு வந்தா கால் அலம்பிட்டு உள்ள வரணும். இந்த சயின்ஸ் ஆச்சாரம்னா சயின்டிபிக் தான், சுத்தம் தான். அதனால ஸ்தல சுத்தி, பாத்திர சுத்தி, பிம்ப சுத்தி, ஆத்ம சுத்தி, பூத சுத்தி அப்படின்னு பஞ்ச சுத்தி சொல்லுவோம். முதல்ல ஸ்தல சுத்தி, நாம் வாசம் செய்யவிடும் புறத்தூமை நீரானமையும் அகத்தூமை வாய்மையார் காணப்படும்னு வள்ளுவன். அதனால நாம் இருக்கும் இடமே சுத்தமா வச்சுக்கணும், நாம் சுத்தமா இருக்கணும். அதனால மன தூய்மையும் வேணும், சரீர தூய்மையும் வேணும், வாக் தூய்மையும் வேணும். அதனால்தான் தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு ஆண்டார். திரிகரணம் முக்கியம், அந்த திரிகரண வியாபாரம் முக்கியம். அந்த முதல்ல சுத்தம் முக்கியம். சுத்தம் எப்படின்னா, எப்ப சரீர புற தூய்மை இல்லாத அகத்தூய்மை வராது. அதனால சரீர தூய்மை நமக்கு முக்கியம். இதனால ஜப்பியங்கள் அதெல்லாம் முக்கியம். இந்த ஜபம் பண்ணாக்க எல்லா தூய்மைகள் ஏற்படும், பஞ்ச பாதகங்கள் ஏற்படும். எப்படின்னா, தின்பண்ட திருடுறது, ஸ்வர்ணத்தை திருடினால் பாபம் உண்டு. அந்த பாபம் இந்த காயத்ரியை ஜபம் செய்து
அதனால் போக்கடித்துக் கொள்ளலாம். சுறாபானம் சாப்பிட்றது, உடனே இதெல்லாம் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, அதுக்கோசரம் சாப்பிட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் வழிமுறை, பிராயச்சித்தம் சொல்லியிருக்கா. பிராயச்சித்தம் இருக்குன்றது நம்ம பாபம் பண்ணக்கூடாது. பிராயச்சித்தம் இருக்குன்றதுனால நம்ம பாபம் பண்ணக்கூடாது. ஏதோ அகதிகோ கதி, செய்யாதன செய்யோம் தீக்குறளை சொன்னதும், ஏதோ புத்தி பூர்வகமாகவோ அபுத்தி பூர்வகமாகவோ ஏதாவது ஏற்பட்டால் அதுக்காக நம்ம பண்ணோம் பிராயச்சித்தம். முதல்த்து பிராயச்சித்தமே இதுவா தபசா வச்சுட்டா அப்புறம் பிரயோஜனமே இல்லை. அப்ப நான் சாப்பிட்டு பண்றேன்னுவா. அதுக்கு அப்படி கூடாது. இது நியதம் குரு கர்மத்தும் கர்மஜாயோ அகர்மன. அதனால யோக கர்மசு கௌசலம் அப்படின்னா கர்மா கௌசலமா உடையது. எப்பவும் கர்மம், அந்த கர்மாவை செய்ய வேண்டும், திரிசந்தியத்தை செய்ய வேண்டும். கண்ட இடங்களை தின்பெண்கள் சாப்பிடக்கூடாது, வாங்கி உண்ணக்கூடாது. எது வாங்கலாமோ அதுதான் வாங்கலாம், எல்லாத்தையும் வாங்கக்கூடாது. நாம் சிலது செய்து சாப்பிட வேண்டும், சிலது வாங்கி சாப்பிட வேண்டும். உளுத்தம் பருப்பு, கடல பருப்பு, அரிசி இதெல்லாம் வாங்கிக்கலாம். குழம்பு, ரசம், காய்கறி, கறி முதல்லாம் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அவ கிரகத்திலிருந்து பண்ணி சாப்பிடுவது அதான் சுத்தி. அதனால் ஏற்படுற பாவம் ஏன்னா பல விதங்கள் அசுத்தமா இருக்கலாம். நகத்தை வாயை துப்புவான், பல்ல வைப்பான், இதெல்லாம் அசுத்தம் ஏற்படும். அதனால சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா பெரியவர்கள். பஞ்ச மகாபாதகங்கள்: தங்கத்தை திருடுபவன், கல்லு குடிப்பவன், குருவின் படுக்கை அறையாகிய குருபத்னி புணர்ச்சிக்கிறவன், வேதம் ஓதும் அந்தனை கொள்பவன், பசுவை கொள்வரன், இந்த மாதிரி இவ்வகையான காரியங்களை செய்து கொண்டிருப்பவர்கள் பஞ்ச மகாபாதகர்கள். அந்த பாதகம் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த காயத்ரி ஜபமானது நன்கு செய்தலானால், முக்கரணங்களினால் நன்கு அவன் ஜபத்தை செய்தால் இந்த பாவத்திலிருந்து விடுபவர்கள். அதே மாதிரி அவர்களிடம் வாசம் செய்தாலும் வாசல் செய்தவர்களுக்கும் அந்த பாவம் ஏற்படும். அந்த பாவத்தினால் இவர்களும் அந்த காயத்ரி ஜபம் செய்தால் பாவத்திலிருந்து விடுபடுவார்கள். அவ்வளவு பெருமை அந்த காயத்ரி ஜபத்திற்கு. அந்த காயத்ரி ஜபத்தை 3 வேத சாரம், அந்த 3 வேத சாரத்தையும் 3 வேதங்களையும் நன்கு பாராயணம் செய்தால் எவ்வளவு பலனோ அவ்வளவு பலன் இந்த காயத்ரிக்கு உண்டு என்று சொல்லி, நான்னோதக சமந்தானம் நத்வாதஸ்யா விரதம் பரம் நகாயத்ரியா பரோ மந்திரா நமாதுர் தெய்வதம் பரம் என்று சொல்லி காயத்ரி தேவியை 3 காலங்களிலும் வழிபட்டு அவளுடைய அருளை பெற வேண்டுமாறு வேண்டி விழைகிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராய நமஹ. ஸ்ரீமதே ரங்க ராமானுஜமாதேசிகாய ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜமாதேசிகாய நமஹ. நாராயண நாராயண நாராயண.